ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சா இனிமேல் டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு கன்ஃபியூஸடாக இருக்கா? இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வில் வானல் வச்சு வானல் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரியவும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளித்து இது போல் உதிராக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவலில் நிறைய தண்ணி சேர்த்து குழைய வச்சிடாதீங்க. அவலை நம்ம இது கூட சேர்த்து அவலில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் கலந்து விட்டிங்கன்னா அவலில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஃபைனலாக லெமனை புளிஞ்சு விட்டோன்னா டேஸ்டியான அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவல் சாஃப்டாகவும் இந்த வேர்க்கடலை கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும்.